இன்றைய முக்கிய செய்திகள். புலனாய்வு அமைப்புகளுக்கு பின்னால் பாஜக மறைந்து நிற்பது ஏன்? மக்கள் பணியை நம்பி தேர்தலில் மோத துணிச்சல் உண்டா என ஆம் ஆத்மி கேள்வி. மிரட்டல் விடுத்து பாஜகவில் இணைக்கப்படும் எதிர்க்கட்சி தலைவர்கள். நாட்டையும் ஜனநாயகத்தையும் மோடி சிதைப்பதாக சோனியா குற்றச்சாட்டு. கிடுகிடுவென உயர்ந்து வரும் ஆபரண தங்கம் விலை சவரன் 53,000 ரூபாயை நெருங்கி வரலாறு காணாத உச்சம். போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ சேவையை எதிர்பார்க்கும் வாக்காளர்கள். வணக்கம். வணக்கம். மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தேர்தலை சந்திப்பது ஏன் என பாஜகவுக்கு டெல்லி அமைச்சர் திருமதி அதிஷி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊழல் நடந்ததாக பாஜக குற்றம் சாட்டும் மதுபான கொள்கை வழக்கில் பணம் பெறப்பட்டதா என அமலாக்கத்துறை இன்னும் விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாக கூறினார். ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களுக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று துருவி சோதனை நடத்தி வரும் அமலாக்கத்துறை இதுவரை அவர்களின் வீடுகளில் இருந்து ₹1 கூட கண்டுபிடிக்கவில்லை என திருமதி அதிஷி சுட்டிக்காட்டினார். ஆம் ஆத்மி கட்சி பணம் பெற்றதற்கான ஆதாரம் எங்கே என்று அமலாக்கத்துறையிடம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கேட்டு வருவதாக தெரிவித்த அவர், அமலாக்கத்துறை அதற்கு இன்னும் பதில் கூறவில்லை என்றார். பணம் பெறப்பட்டது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்ற திருமதி அதிஷி, அது இன்னும் விவாதமாகவே உள்ளது என்று நீதிபதிகளே கருத்து தெரிவித்திருப்பதாக கூறினார். सुप्रीम कोर्ट ने भी बार बार ईडी से पूछा कि आम आदमी पार्टी से जुड़ी हुई मनी ट्रेल कहां है, मनीष सिसोदिया से जुड़ी हुई मनी ट्रेल कहां है, संजय सिंह से जुड़ी हुई मनी ट्रेल कहां है, और इस पर ईडी के पास कोई जवाब नहीं था. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் போன்ற மத்திய அமைப்புகள் மூலமாக ஆம் ஆத்மி கட்சி மற்றும் அதன் தலைவர் திரு கெஜ்ரிவாலுக்கு எதிராக பல பொய் வழக்குகளை பாஜக பதிவு செய்துள்ளதாக திருமதி அதிஷி சாடினார். பாஜக கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் திரு கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் அனுப்பிய கோவா வழக்கும் இதுபோன்ற ஒன்றுதான் என்று கூறிய அவர், ஆனால் இந்த வழக்கில் அடிப்படை இல்லை என கூறி கோவா நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டதாக தெரிவித்தார். அரசியல் ரீதியாக ஆம் ஆத்மி கட்சியை எதிர்கொள்ள விரும்பினால் புலனாய்வு அமைப்புகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தேர்தலை சந்திக்க கூடாது என்று கூறிய திருமதி அதிஷி, தைரியம் இருந்தால் பணிகளின் அடிப்படையில் தேர்தல் களத்தை சந்திக்க முன்வாருங்கள் என்று பாஜகவுக்கு சவால் விடுத்தார். நாட்டையும் ஜனநாயகத்தையும் பிரதமர் திரு மோடி சிதைப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற மெகா பேரணியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய அவர், மக்களவை தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அச்சுறுத்தப்பட்டு பாஜகவில் இணைய வைக்கப்படுவதாக சாடினார். நம் நாடும் நம் நாட்டின் ஜனநாயகமும் தற்போது ஆபத்தில் இருப்பதாக எச்சரித்த திருமதி சோனியா காந்தி, அரசியல் சாசனத்தை மாற்றவும் சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசாங்கம் வேலையின்மையை அதிகரிக்க, விலைவாசியை அதிகரிக்க, சமத்துவமின்மையை அதிகரிக்க, அடக்குமுறைகளை அதிகரிக்க என எந்த வாய்ப்பையும் தவறவிட்டதில்லை என்று அவர் கிண்டலாக விமர்சித்தார். மிக பெரியவர் என தம்மையே நினைத்துக் கொள்ளும் திரு மோடி தேசத்தின் மாண்பையும் ஜனநாயகத்தையும் சிதைத்து விட்டதாகவும் திருமதி சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்தார். मोदी जी खुद को महान मानकर देश और लोकतंत्र की मर्यादा का चिरहरण कर रहे हैं. विपक्षी नेताओं को डराने धमकाने, भाजपा में शामिल कराने के लिए तरह तरह की हथकंडे अपनाए जा रहे हैं. हमारे देश का लोकतंत्र खतरे में है. लोकतांत्रिक संस्थाओं को राजनीतिक सत्ता का हथियार से बर्बाद किया जा रहा है. அவரை தொடர்ந்து பேசிய திருமதி பிரியங்கா காந்தி, டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதல்வர் திரு ஹேமந்த் சோரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி, பாஜக ஆட்சியில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அடக்குமுறைக்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக தெரிவித்த அவர், ஜனநாயகத்தை காப்பாற்றும் பொறுப்பு மக்களுக்கு இருப்பதாக கூறினார். தொழில்துறையின் தலைநகரமாக திகழும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தொடர் தலைவலியாக இருக்கும் போக்குவரத்து நெரிசலை சீரமைப்பதுடன் மெட்ரோ ரயில் சேவையை அதிகப்படுத்த வேண்டும் என்பது வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வளமான வரலாற்றையும் செழுமையான கலாச்சாரத்தையும் கொண்டுள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பல்லவ சாம்ராஜ்யத்தின் நிலப்பரப்பாகும்.
வைணவ மதத்தின் பிதாமகனான ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த மண். பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் பிறந்ததும் இந்த தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூரில்தான். தொழில்துறையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீபெரும்புதூர் பன்னாட்டு தொழிற்சாலைகள் நிரம்பிய பகுதி. பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கும் இடம். அதனால் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். ஸ்ரீபெரும்புதூர் சிறப்பு பொருளாதார மண்டலம், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, திரிசூலம் விமான நிலையம், மெப்ஸ் ஏற்றுமதி மண்டலம், ராஜீவ்காந்தி நினைவிடம், இருங்காட்டுக்கோட்டை கார் பந்தய மைதானம் ஆகியவை தொகுதியின் சிறப்பம்சங்கள். செங்கல்பட்டு, பெருங்களத்தூர் மற்றும் கோயம்பேடு ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலைகளில் தொடரும் போக்குவரத்து நெரிசலால் பண்டிகை நாட்களில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. நேரத்தை வீணடிக்கும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கை. ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் மற்றும் சரக்குகளை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு விமான நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் சேவையை விரைவில் இணைக்க வேண்டும் என்பதும் அவர்களின் எதிர்பார்ப்பு. மிக்ஜாம் புயலின் கோர தாண்டவத்தால் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தண்ணீர் தேங்காமல் தடுக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொழில்துறை சார்ந்தவர்களின் கருத்து. கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிவதற்கான கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என்கிறார்கள் பகுதி மக்கள். தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்டுள்ள தொகுதி என்ற சிறப்பு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உண்டு. ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர், மதுரவாயல், அம்பத்தூர் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 11,69,344 பேரும், பெண் வாக்காளர்கள் 11,88,754 பேரும் என மொத்தம் 23,58,526 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவரை திமுக 8 முறையும், அதிமுக, காங்கிரஸ் தலா 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் திமுக சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் TR பாலு களமிறங்கியுள்ளார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பிரேம்குமார், பாஜக கூட்டணியில் தமாக சார்பில் வேணுகோபால் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சென்னை புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாக இருந்தாலும் தனித்துவமிக்க பிரச்சனைகள் தொடர்வதால் அவற்றை தீர்க்க அக்கறை காட்டுபவருக்கு வெற்றியை பரிசளிக்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர்கள் காத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் தான் பாஜக ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கம் அளித்தார். தேர்தல் அறிக்கையில் மாநில உரிமைகள் குறித்து காங்கிரஸ் குறிப்பிட்டுள்ள 12 அம்சங்களில் ஏதேனும் ஒன்றையாவது பாஜக ஏற்குமா என்று சவால் விடுத்த திரு சிதம்பரம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களின் உரிமைகள் காக்கப்படும் என்று உறுதியளித்தார். பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு குறித்த வாக்குறுதி இடம்பெறாதது ஏன் என்பது குறித்து விளக்கமளித்த அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின் செஸ் வரி குறைக்கப்படும் பொழுது பெட்ரோல், டீசல் விலை தானாகவே குறையும் என்றார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு திட்டம், சுகாதார திட்டம், 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் தான் பாஜக ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதாக திரு சிதம்பரம் கூறினார். கல்வி உரிமை சட்டம், மருத்துவ வசதிக்கான சட்டம், திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் அனைத்துமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல கொண்டு வந்த சட்டங்களும் அமல் செய்த திட்டங்களும் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குப்புற விழாம தாங்கி பிடிக்கிறது. கிராமப்புற ஏழை மாணவர்கள் மருத்துவம் பயில நீட் தேர்வு வில்லனாக உள்ளதாக தெரிவித்த திரு சிதம்பரம், மருத்துவத்துறையில் தற்போது மிகவும் பிரபலமாக உள்ள மருத்துவர்கள் நீட் தேர்வு எழுதியவர்களா என கேள்வி எழுப்பினார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் நீட் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்று அவர் உறுதியளித்தார். இந்தியாவில் மிக புகழ்பெற்ற டாக்டர்கள் நீட் இல்லாம தானே வந்து புகழும் பெயரும் திறமையும் காட்டினாங்க. அதனால நீட் என்பது தேவையல்ல. அந்தந்த மாநிலம் தாங்கள் தனியாக தேர்வு நடத்தவில்லை, நீட் தேர்வை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த மாநிலம் ஏற்றுக்கொள்ளட்டும், நாங்கள் வேண்டாம் சொல்லல. தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்கிறது. நீட் தேவையில்லை என்று நாங்கள் முடிவெடுத்தால் நீட் தேவையில்லை. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆதரிக்கும் பாமக அதனை எதிர்க்கும் பாஜகவுடன் முரண்பட்ட கூட்டணியை அமைத்துள்ளதாக கூறிய திரு சிதம்பரம், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். திமுக மற்றும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைகள் ஒத்துப்போவது இயற்கைதான் என்ற அவர், தாங்கள் முரண்பட்ட கூட்டணியை அமைக்கவில்லை என்று குறிப்பிட்டார்.
காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று திரு சிதம்பரம் உறுதியளித்தார். காங்கிரஸ் கட்சியின் முந்தைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதே இதற்கு உத்தரவாதம் என்றும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களாக களம் இறங்கியவர்களில் பலர் பிரச்சாரத்தின் போது மக்களை கவர விற்பனையாளர்களாக மாறியுள்ளனர். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் திரு பாலு வீடியோ எடுப்பவர் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று கூறி கூழ் கூழ் என கூவி விற்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக தானாம்பாளையம் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனந்தராமன் வாக்கு சேகரித்தார். அப்போது இட்லி கடைக்காரருக்கு அவர் இட்லி விற்று கொடுத்து உதவியதுடன் ஆவி பறக்க எடுத்து வந்த இட்லியை சுவைத்து சாப்பிட்டும் கடைக்காரரை மகிழ்வித்தார். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அருவங்காடு பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது அங்குள்ள தேநீர் கடையில் தேநீர் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார். வடசென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராயபுரம் திரு மனோவுக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் காசிமேடு பகுதியில் சாலையோர கடையில் சிற்றுண்டி பரிமாறியும் லாரியில் பெண்களுக்கு தண்ணீர் பிடித்து கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். வாக்குகளை கவரும் நோக்கில் வாக்காளர்களை ஈர்க்க வேட்பாளர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் பல வழிகளிலும் தீவிரம் காட்டி வருவதால் தேர்தல் களம் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுவிட்டு பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகள் தப்பி ஓடினால் அங்கேயே சென்று அவர்களை அழிப்போம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவில் தீவிரவாதத்தை விதைக்க முயன்றால் அவர்களை விடமாட்டோம் என்றும் கூறினார். திமுக ஆட்சி வழங்கிய இடஒதுக்கீடுகள் மூலம் தமிழக பெண்கள் வரலாற்றில் ஓர் இமாலய புரட்சி ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. திமுக தலைமை கழகம் விடுத்த அறிக்கையில் 38 மாவட்டங்களில் 17 மாவட்ட ஆட்சியர்கள் பெண்கள், 10க்கும் மேற்பட்ட அரசு துறைகளில் செயலாளர்கள் பெண்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர் முதலான பதவிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சி தொடர்ந்தால் மத்திய அரசில் மட்டுமின்றி மாநிலங்களில் கூட இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் என்றும் பெண்களின் முன்னேற்றம் கேள்விக்குறியாகிவிடும் என்றும் அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு நமக்குதான் சொந்தம் என்று திமுகவும் மதிமுகவும் உறுதியாக உள்ள நிலையில் அதை சட்டப்பூர்வமாக மீட்பது சாத்தியம்தான் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை திருச்சியில் இன்று அவர் வெளியிட்டார். அப்போது பேசிய திரு வைகோ, கச்சத்தீவை தாரை வார்க்க மத்திய அரசு முடிவு செய்தபோது அதனால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து அதை திரும்பப் பெற வேண்டும் என கலைஞர் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்ததாக தெரிவித்தார். தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரம் முன்பு விநாயகர், சுப்பிரமணியர் உள்ளிட்டோருடன் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கொடிமரத்தில் நந்தி கொடி ஏற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை, புலி மற்றும் கரடி நடமாட்டம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்லநள்ளியில் சில நாட்களுக்கு முன் கரடி நடமாடிய நிலையில் நேற்றிரவு அதே பகுதியில் ஒரு சிறுத்தை, புலி உலா வந்தது. இதுகுறித்து கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியானதை அடுத்து இரவில் வீட்டை விட்டு வெளியே வர பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற லூர்து மாதா திருத்தல ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாதா குளத்தை சுற்றி திருக்கொடி பவனி நடைபெற்ற பிறகு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 3வது நாளாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று தபால் வாக்கு சேகரிக்கும் பணிகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வசிக்கும் 101 வயது ராமக்காள் தபால் வாக்கு அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 88 வயது கபீர்தாஸின் வீடு தேடி சென்று மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் மற்றும் அலுவலர்கள் வாக்குப்பதிவை பெற்றுக் கொண்டனர்.
மக்களவை தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் சமுத்திரம் அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதி அனுப்பினர். தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவண்ணாமலையில் அரசு பள்ளி மாணவர்களின் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி இன்று காலை உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். கல்லீரல் பாதிப்புக்கு சில தினங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவருக்கு வயது 71. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அயரா உழைப்பாலும் மக்கள் பணியாலும் மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தவர் புகழேந்தி என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளின் காற்றின் திசை மாறுபாடு நிலவுவதால் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. கடந்த சில வாரங்களாக கிடுகிடுவென உயர்ந்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 105 ரூபாய் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 52,920 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,615 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 87 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தேர்தலை சந்திப்பது ஏன் என பாஜகவுக்கு ஆம் ஆத்மி கேள்வி எழுப்பியுள்ளது. நாட்டையும் ஜனநாயகத்தையும் பிரதமர் மோடி சிதைப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 53,000 ரூபாயை நெருங்கி வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.